தற்போது அருட்தந்தை திரு ஸ்டீஃபன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். போப் பிரான்சிஸ் காலமானார் என்ற ஒரு துயர செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் குறித்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நினைவு கூற முடியுமா? அதே போல இது எவ்வளவு பெரிய இழப்பாக கருதப்படுகிறது? போப் பிரான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சபையினுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய 266வது போப்பு. அவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். இந்த போப்புடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதாவது மக்கள் பாப்பரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது he spent more time with the people and with other religious people. அதே மாதிரி ஒரு யூனிட்டியை கொண்டு வரணும், மக்களிடத்துல ஒரு பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஸோ நோ புவர் நோ ரிச், அது மாதிரி இஸ் a strict மேன். லைக் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து வேட்டிக்கனுக்குள்ள கொண்டு வந்தாரு. அது இதுவரையும் தன்னுடைய ஆபீஸ்ல போய் வாழ்ந்தது கிடையாது. he lived with other inmates. இதுவரையும் அவருடைய பங்களாவில் போய் வாழ்ந்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான மேன், மக்களோட மக்களா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய இழப்பு கண்டிப்பா கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துக்கும். ஏன்னா ஒரு அமைதியை, ஒரு ஒற்றுமையை விரும்பியவர். அதாவது மாஸ்க்கு சரி, இஸ்லாமியர்களையும் விரும்பினார், கிறிஸ்துவர் அல்லாதவர்களையும் விரும்பினார், எல்லா நாட்டுகளுக்கும் போனார், எல்லா தலைவரையும் சந்திச்சாரு. அதனால இவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்காக உழைத்தவர். எப்போதுமே மக்களோடு, முக்கியமாக குழந்தைகளோடு இருந்தவர். ஸோ இவர் வந்து காலமானது முக்கியமா கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு பெரிய இழப்பு, ஒரு சோகத்தை உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் மற்ற வருகின்ற ஒரு பாப்பரசர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அதாவது தன்னுடைய எல்லையை தாண்டி போய் மக்களோடு ஒன்றிணைத்து இருந்தார். அதே மாதிரி கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா, கோவிட் டைம்ல இவர் வந்து எல்லாமே சர்ச் லாக் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் வந்து எல்லா சர்ச்சும் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேட்டிக்கனுடைய சர்ச்சும் ஓபன் பண்ணிட்டு, அதே போல ஹாஸ்பிட்டலுக்கு அவர் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் he went ahead to meet the patients. அவரே ஒரு நோயாளி இருந்தாலும் he was forward enough. So really it is a big loss for us, and he has also set an example for the church forward. அவருடைய எல்லை தாண்டி அவர் சேவையாற்றினார் அப்படின்னு நீங்க சொல்லும்போது இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். எல்லை தாண்டி அப்படின்னு சொல்லும்போது புலம்பெயர்ந்த ஒரு இமிகிரன்ஸ்க்காகட்டும், அதே போல அகதிகளுக்காகட்டும், அவர்களுடைய பிரச்சனைகள்ல முக்கிய பங்காற்றி இருக்கிறார் போப் பிரான்சிஸ். அதுவும் இப்ப ரொம்ப சமீபமா. அது குறித்து நினைவு கூற முடியுமா திரு ஸ்டீஃபன்? அதான் எல்லை தாண்டின்னு பாத்தீங்கன்னா சில ஏன் இட்டாலிலே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அவருக்கு வந்து. அதாவது எதுக்கு எல்லாரையும் மைக்ரன்ஸ் வந்து ஏன் என்கரேஜ் பண்றீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் ஃபார் இட். அவங்க வந்து பிரசிடண்ட்டை பார்த்து இல்ல நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைக்ரன்ஸுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நீங்க அங்கே பாத்தீங்கன்னா கேத்தலிக் வேட்டிகன் சிட்டிங்கிறது இன்னும் லைக் ஒரு கேத்தலிக் ஒரு ப்ராமினன்ஸ் உள்ள இடம். பட் ஹி அலோவ்ட் அதர் ரிலீஜியஸ் பீப்புள் டு கம் இன் லைக். ஸோ அதுதான் நான் எல்லை தாண்டி சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ்க்கு வந்து போக மாட்டாங்க, பட் ஹி வெண்ட். சில இஸ்லாமிய நாடுகளா இருக்கட்டும், இல்ல சில பிரச்சனைக்குரிய இடமா இருக்கட்டும், he was for it. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில அவருடைய எல்லைன்னு சொல்லும் பொழுது வரையறுக்கப்பட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி மக்களை போய் அவர் சந்திக்கிறார். தட்ஸ் வாட் ஐ மென்ட். அண்ட் he was for migrants. இன்னைக்கு மைக்ரன்ஸ்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட். இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லா அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மதர் பூமிக்கு வந்து எர்த்துக்கு வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் போர் முழுவதுமே ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து அழைப்பு விடுத்தவர் போப் பிரான்சிஸ். அந்த வகையில இந்த போர் காலகட்டங்களில் அவர் சந்தித்த தலைவர்கள், அவர் வலியுறுத்திய அமைதி, அதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க ஸ்டீஃபன். இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல ரஷ்யாவா இருக்கட்டும், யுக்ரைனா இருக்கட்டும், he was the first one to give a voice against war and for peace. அதாவது எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது he was not silent to talk about this war and to talk against the war. ஸோ இதுல வந்து எல்லா நாடுகளுமே, இது வந்து யுக்ரைன் ரஷ்யா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளும் அதே மாதிரி எங்கெல்லாம் அழிவு ஏற்படுதோ அங்கெல்லாம் he was the first one to raise voice. Also he had a set a team to go and talk. இவர் மட்டும் பேசலாம அதை ஃபாலோ பண்ணதுக்கு he had a office in the Vatican. Yeah.
இப்போ போப் பிரான்சிஸ் அவருடைய மறைவை அடுத்து மறுபடியும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக அது வேட்டிகன்ல என்ன நடைமுறை இருக்கும் திரு ஸ்டீஃபன்? அடுத்த போப்பாக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் போன்ற நடைமுறைகள் என்ன? Yeah, it's a long process. We have to wait and see. The collegium has to come together. அது இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு இதுக்கு அடுத்து அதுக்கு உள்ள செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொசீஜர் we have to wait and see. நன்றி. நன்றி திரு ஸ்டீஃபன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்கிறார் என்ற துயரச் செய்தி வெளியாகி இருக்கிறது. 88 வயதான அவர் சற்று உடல்நிலை சரியில்லாமல் காணப்பட்டார். கடந்த மாதம் கூட ஏறத்தாழ 35 நாட்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார். சில நாட்களுக்கு முன்பாக கடந்த புனித வெள்ளி, கடந்த ஈஸ்டரில் அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்க நேர்ந்தது. தனது ஈஸ்டர் செய்தியையும் அவர் உலகிற்கு தெரிவித்திருந்தார். உலக அமைதிக்காக தொடர்ந்து சேவையாற்றி வந்த போப் பிரான்சிஸ் காலமாகி இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. போப் பிரான்சிஸின் மறைவால் உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகமாக காணப்படுகிறார்கள். அவருடைய இழப்பு பேரிழப்பு என்பதாக அருட்தந்தை ஸ்டீஃபனும் தொலைபேசி வாயிலாக நம்மிடையே தெரிவித்திருந்தார். போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் போப் பிரான்சிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது.